Hi, hello, and welcome you all for the Vedantu classes. Yes, this is your Ashok Kumar, your zoology teacher. I hope you all are having a great day. As well as hope you are doing amazing, right? Yes, I'm welcoming you back to the session. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to talk about chemical coordination integration அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். So, exam point of view நம்மளோட NEET exam point of view ல definitely we can expect two questions from this chapter. கண்டிப்பா two questions வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டரும் கூடி அது மட்டும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் பி ரெடி வித் யுவர் பென் அண்ட் பேப்பர். ப்ளீஸ் நோட் இட் டவுன் ஆல் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் as well as important key terminologies that will be helpful to attend the questions in a better manner. Okay, yes. So ready to go, right? Yes. So இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த சாப்டர்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we are going to talk about the endocrine glands and the hormones பற்றி பார்க்க போகிறோம். Human endocrine systems, then hormones of heart, kidney and gastrointestinal tract. The last one is mechanism of hormonal action அப்படின்ற மேஜரான 4 subtopics தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்க போகுது. ஸோ ஃபன் ஃபில்டாகவும் இருக்க போகுது. இன் பிட்வீன் நம்ம கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் கேட்போம். அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் யார் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். மறக்காமல் த்ரூ த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண முடியாமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் வி ஹேவ் டு கிவ் அ லைக் ஆஸ் வெல். ஓகே, அப்போ தான் நீங்கள் நம்ம கிளாஸில் எவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். கிரேட் திங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன படித்தோம், ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கோஆர்டினேஷனில் எப்படி நடக்கும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் படித்தோம் இல்லையா? பார்த்துருப்பீங்க இல்லையா? எஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன கண்டினியூ பண்ணுறதை படித்தா மட்டும்தான் நமக்கு இந்த கிளாஸோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னு நமக்கு புரியும். ஓகே, மறக்காமல் அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா நியூரல் குவான்டிடேஷன் கண்ட்ரோல் டாபிக்ஸை கண்டினியூ பண்ணது முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த கிளாஸ்க்கு வரும்போது தான் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக புரியும். ஓகே, பார்க்காதவங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு வாங்க. ஓகே, கிரேட். ஸோ நியூரல் குவான்டிடேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஷார்ட் லிவ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும். நர்வ் இம்பல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஆக்ஸான்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தான் டீட்டெயிலாக படித்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதில் அது மூலியமாக எனக்கு தெரியும் இது நத்திங் பட் ஒரு ஷார்ட் லிவ்டாக நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் த நர்வ்ஸ் ஃபைபர்ஸ் டு நாட் invert our cells of a body and the cell of functions and need to be continuously regulated இருக்கணும். ஓகே, கண்டினியூஸாக ரெகுலேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அடுத்தது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இஃப் சப்போஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே கரெக்டான கோஆர்டினேட்டரான மேனேஜாக ஒர்க் ஆகாது இல்லையா? எஸ், அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அ கோஆர்டினேஷன்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் ஹேஸ் டு பி ப்ரொவைடட். இது எல்லாமே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ ஒன்றா மட்டும்தான் நடக்கும். இட் நாட் பீங் கோஆர்டினேட்டடான மேனராக ரேப்பிடாக அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். திஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கேரிட் அவுட் பை தி சம் ஹார்மோன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு கொஷின் கேட்டேன். அந்த கொஷின் யாரும் ஆன்சர் பண்ணுறாங்க அதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஹார்மோனல் மூலியமாக மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த நியூரல் சிஸ்டம்ஸ் எல்லாமே அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்ஸ் jointly coordinate and regulate the psychological functions in the body. Psychological function of the பாடியும் இதுதான் நமக்கு கொண்டு போக முடியும் with the help of hormones or the neural systems. Okay, so first நம்ம பார்க்க போகிறது என்னன்னா we are going to talk about endocrine glands and hormones. Endocrine glandsனா என்ன, அது என்ன டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் ஆர்கன்ஸுக்கு சப்ளை பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, எஸ், எல்லா வேர்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ளீஸ் கிவ் அட்டென்ஷன் டு each of the words. Okay, great. Yes, endocrine glands lacks ducts and hence it's called as a ductless glands. So endocrine glands எல்லாத்துலேயுமே டக்ட்ஸ் கிடையாது. டக்ட் இல்லாதனால இல்லையா? ஸோ அந்த ரிசர்வாயர்னு சொன்னோம்ல, அது இது பண்ணுற இடத்துல அது இல்லாதனால இட் இஸ் கால்ட் அஸ் டக்ட்லெஸ் glands அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்ரேஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹார்மோன்ஸ். இதுக்கு பேர் ஹார்மோன்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாமே ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். திஸ் கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆஸ் chemical produced by the endocrine glands and released into the blood, transported distantly located target organs as continuously follows. So hormones அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு blood stream வழியாக கொண்டு போகிறது நம்ம endocrine glands அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எண்டோனா பாடிக்குள்ளே, கிரைன்ஸ்னால் இது கூட கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எஸ். ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாமே டேரெக்டாக நம்ம பாடி கூடயே மெர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ டேரெக்டாக பாடியில் இருக்க பிளட்டு கூட ஹெல்ப்பாக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி டார்கெட்டடான அந்த ஆர்கன்ஸுக்கு போய் சப்ளை பண்ணும். தட் இஸ் கால்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். நம்ம பாடியில் எக்ஸோக்ரைன் கிளான்ஸும் இருக்குது. அந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸில் எந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்றத கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். யார் அதுக்கான ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். எக்ஸோக்ரைன் பாடியில் இருக்குது.
நம்ம பார்க்க போகிறது எண்டோக்ரைன் தான், பட் எக்ஸோக்ரைன் இருக்குது, ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்றத யார் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஹார்மோன்ஸ் ஆர் நாட் நியூட்ரியன்ட் கெமிக்கல்ஸ் விச் ஆக்டிங் ஆஸ் இன்டர்செல்லுலார் மெசஞ்சர்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் தி ப்ரொடியூஸ் அ ட்ரேஸ் அமௌண்ட்டாக மட்டும்தான் அதுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ கம்மியான அளவு தான் இருக்கும், ஹெவியாக நமக்கு லார்ஜர் குவான்டிட்டிஸான ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்காது, ட்ரேஸ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான அந்த ஆர்கன்ஸோட டார்கெட்டிங் ஒர்க்குக்காக மட்டும்தான் அதை ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஓகே, எஸ். ஸோ த நியூ டெஃபினேஷன்ஸ் கவர்ஸ் அ நம்பர் ஆஃப் நியூ மாலிகூல்ஸ் அடிஷன் டு தி ஹார்மோன்ஸ் secreted by the organized endocrine glands. Secreted by the organized endocrine glands மூலமாக ஆக்டிவேட் ஆகும். ஓகே, invertebrates possess a very simple endocrine system. ரொம்ப சிம்பிளான ஒரு endocrine systems அது கொண்டு வர முடியும். ஏன்னா இன்வெர்டிபிரேட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, எவல்யூஷன் ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் நடந்தது, ஆர்கன்ஸில் எல்லாமே வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. பட் இன்வெர்டிபிரேட்ஸில் அந்தளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இல்லாதனால ரொம்ப சிம்பிளான எண்டோக்ரைன் சிஸ்டம் மட்டும் தான் நல்லா பார்க்க முடியும். Whereas a large number of chemicals acting as hormones provide the coordinated in the vertebrates. இப்போ நம்ம தான் vertebrates, நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ், ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா. தைரோ ஹார்மோன்ஸ் சொல்லலாம், ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான்ஸ், அந்த மாதிரி டிஎஸ்ஹெச், எல்ஹெச் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுலாம் நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு லார்ஜ் ஒரு குவான்டிட்டியாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொவைடிங் ஒரு கோஆர்டினேஷனான மேனர்ஸாக ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. எஸ், த ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம்ஸ் டிஸ்கிரைப்ஸ் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். எஸ், ஓகே ஓகே. ஸோ ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம், த ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம் gland hormones producing a diffuse tissue cells located in different parts of our body constitute the endocrine system. ஸோ ஆல்ரெடி தெரியும், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸுக்கும் டிஃப்ரெண்ட் செல்ஸுக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பர்டிகுலரான இடத்துக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ணி கொடுக்கும் இல்லையா. அதுதான் நம்மளோட எண்டோக்ரைனோட சிஸ்டமே. தென் எண்டோக்ரைன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் அ பிட்யூட்ரி, பீனியல் தைராய்ட்ஸ், தென் அட்ரினல், பேன்க்ரியாஸ், பாராதைராய்ட்ஸ், தைமஸ், கானாட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே டெஸ்டிஸ் இன் மேல்ஸில், ஓவரிஸ் ஃபீமேல்ஸில் பார்க்க முடியும். ஓகே, ஆர் தி ஆர்கனைஸ் எண்டோக்ரைன் பாடி இன் அவர் பாடி. ஸோ எண்டோக்ரைன்ஸ் பாடிஸ் எல்லாம் நம்ம பாடியில் பார்க்க முடியும். தீஸ் ஆல் திங்ஸ். ஓகே, என்னென்ன பார்க்கலாம்? ஹைப்போதலாமஸ் பார்க்கலாம், பீனியல் பாடி, பிட்யூட்ரி, தைராய்டு ஹார்மோன்ஸ் இங்கே தான் இருக்கும், பாராதைராய்டு நம்ம அங்கே தான் பார்க்கலாம், தைமஸ் பார்க்க முடியும், பான்க்ரியாஸ், அட்ரினல், டெஸ்டிஸ் இன் மேல்ஸ், ஓவரிஸ் இன் ஃபீமேல்ஸ். இது எல்லாமே ஒரு எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம பாடியில். ஓகே, புரிஞ்சுதா? எஸ், திஸ் இஸ் எண்டோக்ரைன் பாடி, நம்ம பாடியில் இருக்கிற எண்டோக்ரைன் சிஸ்டம்ஸ், இப்போ பாடியில் இருக்குது எல்லாமே. இன் அடிஷன் தீஸ் சம் ஆர்கன்ஸ் ஹேவிங் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், லிவர்ஸ், கிட்னி, ஹார்ட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் சம் ஹார்மோன்ஸ். அது எல்லாமே சம் ஆஃப் த ஹார்மோன்ஸ் இருக்கும், அது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இருக்கும். ஓகே, அந்த ஆர்கன்ஸுமே இட் இஸ் ஹேவிங் எ எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் தியர் ஓன் ஹார்மோன்ஸ் ஃபார் தி ஸ்பெசிஃபிக் ஒர்க். ஓகே, கிரேட். A brief account of the structure and the functions of all major endocrine glands and the hypothalamus of the body is given in the following secretion. ஸோ எப்படி நமக்கு ஒவ்வொன்றா நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் டீட்டெயிலாக படிச்சுட்டு போவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஹைப்போதலாமஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த ஹைப்போதலாமஸ் நம்மளோட பாடியில் ஒரு பேஸ் பார்ட்டாக இருக்கும். இந்த டைசெஃபலான் அந்த இடத்த பார்க்க முடியும். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் படித்தோம், இந்த ஹைப்போதலாமிக் ரீஜன் பிரெயினில் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்போதலாமஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோர் பிரெயினில் இருக்கா, மிட் பிரெயினில் இருக்கா, இல்லை ஹின் பிரெயினில் இருக்குமா அப்படின்றத கமெண்ட்லாம் பிங்க் பண்ணுங்கள். வேர் கேன் பி சீன் தி ஹைப்போதலாமஸ் இன் த பிரெயின். ஸோ பிரெயினில் எந்த பார்ட்டில் பார்க்க முடியும் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள், யார் சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம அதை படித்தோம் இல்லையா. எஸ், then and it regulates a wide spectrum of the body's functions. So wide variety of a body section நம்ம பார்க்கலாம். It's contain a several groups of neurosecretory cells. இதில் நமக்கு different type of neurosecretory cells பார்க்க முடியும். and that is called as a nuclei. அதுக்கு பேர் nuclei அப்படின்னு சொல்லுவோம். இந்த nuclei தான் நமக்கு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செல்ஸ் இருக்கும், நியூரோசெக்ரட்டரி செல்ஸ் இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் அ நியூக்ளியை. அந்த நியூக்ளியை தான் நமக்கு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ், கிரேட், ரைட். எஸ், ஸோ அதுக்கும் போர்டு நல்லா டீட்டெயிலாக விசபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். ரைட். த ஹார்மோன்ஸ் ரெகுலேட்டட் இன் சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் த பிட்யூட்டி ஹார்மோன்ஸ். பிட்யூட்டி ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும்? பிட்யூட்டி ஹார்மோன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். தென் however the hormones produced hypothalamus are two types. இப்போ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இருக்கும். அது ஒன்று
ஹைப்போதலாமஸ் நமக்கு 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ரிலீசிங் ஹார்மோன் ஒன்று ரிலீசிங் ஹார்மோன் சொல்லுவோம். இதில் விச் ஸ்டிமுலேட் செக்ரேஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். இப்போ என்ன நடக்கும் இங்கே செக்ரேஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் கேன் பி ஹேப்பனிங் இன் this area. Another thing is inhibiting hormones. So one is a releasing hormone, another one is a inhibiting hormone. Releasing hormone can stimulate ஆகி secrete பண்ண ஆரம்பிக்கும். Inhibiting hormone என்ன பண்ணும், pituitary hormones inhibit பண்ணி அதை secretion பண்ணாமல் ஸ்டாப் பண்ணும். இன்ஹிபிட் அப்படின்னா ஸ்டாப்பிங்னு அர்த்தம். ஓகே, ஒன்று ஸ்டாப் பண்ணும், இன்னொன்று செக்ரேட் பண்ணும். இது ஓகே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, நிறையா குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்னா திருப்பி நம்ம அதை தேட மாட்டோம். ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக உங்ககிட்ட வாட்டர் இருக்குது அப்படின்னா ஓகே என்கிட்ட வாட்டர் இருக்குது, இதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ண முடியாது, நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், எப்போது எம்டியாக இருக்கோ அப்போ மட்டும் நம்ம போய் ஃபில் பண்ணிப்போம் தான் நினைப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் செக்ரேஷன் ஹார்மோன்ஸ் பார்த்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். பாட்டில் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம செக்ரேட் ஆகும். ஆகிடுச்சு ஒரு இனாஃபான குவான்டிட்டிக்கு வந்துருச்சு அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணி இதுக்கப்புறம் அந்த இது நம்ம நிரப்ப முடியாது, ஸோ லாக் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிவிடும். ஓகே கிரேட். தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதலாமிக் ஆர்கன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் gonadotrophin ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். gonadotrophin ரிலீசிங் ஹார்மோன் இஸ் சம்திங் பட் GnRH அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்மளோட ஹைப்போதலாமிக் ஹார்மோன். இப்போ ஹைப்போதலாமிக் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், gonadotrophin ரிலீசிங் ஹார்மோன் GnRH. ஓகே, இது ஸ்டிமுலேட்டிங் த பிட்யூட்டரி சிந்தசிஸ், பிட்யூட்டரி சிந்தசிஸ் பண்ணுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆஃப் gonadotropins. இங்கே gonadotropins ரிலீஸ் ஆன காரணம் என்ன, பிகாஸ் ஆஃப் தி gonadotropin ரிலீசிங் ஹார்மோன்ஸ். பிட்யூட்டரியை செக்ரேட் பண்ண வச்சு நமக்கு gonadotropin ஹார்மோன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே புரிஞ்சுதா? எஸ் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் give a like, don't forget to subscribe to our channels. Okay great. Yes, on the other hand somatostatin. So somatostatin from the hypothalamus inhibit the release of growth hormones from the pituitary. இப்போ நெகட்டிவ் இப்போ பார்த்தோம் இல்லையா, ஜாஸ்தி ஆச்சுன்னா நெகட்டிவ் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும், நமக்கு ஸ்டொமட்டோஸ்டாட்டின் வேணும். இந்த ஸ்டொமட்டோஸ்டாட்டின் நம்ம ஹைப்போதலாமஸ் ரீஜனில் இன்ஹிபிட் பண்ணி இந்த growth ஹார்மோன் நமக்கு பிட்யூட்டரியில் வராமல் இன்ஹிபிட் பண்ணணும், ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். These hormone originated in the hypothalamic neurons. Hypothalamic neurons நமக்கு இருக்கும், passes through the axon or release the nerve ending. ஆக்ஸான்லேருந்து இந்த எண்டிங்க்கு வரைக்கும் வரும். ஸோ இந்த கிளாஸ் இப்போ ஆக்ஸான்னா என்ன, நர்வ் எண்டிங்னா என்ன அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கிளாஸ் புரியும். ஸோ மறக்காமல் அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு வாங்க. ஓகே, தீஸ் ஹார்மோன்ஸ் ரீச் த பிட்யூட்டரி கிளாண்ட் த்ரூ தி போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வழியாக உள்ள வருது இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆன்டீரியரி பிட்யூட்டரிக்கு உள்ள வரும். தீஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரி அண்டர் த டைரக்ட் நியூரல் ரெகுலேஷன்ஸ் ஃபார்மிங் ஹைப்போதலாமஸ். இப்போ தான் நமக்கு ஹைப்போதலாமஸ்க்கு ரீஜனுக்கு கொண்டு வரும். ஓகே, திஸ் இஸ் ஹைப்போதலாமிக் ரீஜன். இந்த ஹைப்போதலாமிக் ரீஜனில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே எஸ் ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்னா என்ன, இது எதுக்காக இருக்குது, என்ன காரணம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இது என்ன டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இல்லாமல் மறக்காமல் ட்ரை டு டேக் அ கிறிஸ்ப் நோட், கிறிஸ்பான நோட்ஸை எடுக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்றத சிம்பிளான ஒரு மைண்ட் மேப் டயக்ராம்ஸாகவும் போட ஆரம்பிங்க, மறந்துடாதீங்க. ஜஸ்ட் இந்த டாபிக்ஸை படித்தா மட்டும் போதாது, ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கும், இல்லாட்டி போயிடும். ஓகே கிரேட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் லொக்கேட்டட் அ போனி கேவிட்டி. இதுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு போனி கேவிட்டிக்குள்ளே இருக்கும். அதுக்கு பேர் என்ன, செல்லா டுர்சிகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் அட்டாச்ட் டு தி ஹைப்போதலாமஸ் பை எ ஸ்டாக். இதுதான் ஸ்டாக் ரீஜன். ஓகே, ஜஸ்ட் இந்த ஸ்டாக் கூட அட்டாச் ஆகிருக்கும். இட் இஸ் டிவைடட் அனாட்டமிக்கலி இன்டு அ adenohypophysis and the neurohypophysis அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் adenohypophysis and one is neurohypophysis. ரெண்டு டைப், ஒன் இஸ் adeno and one is exactly that is a neurohypophysis. இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு போனி கேவிட்டியாக இருக்கும், அதுக்கு பேர் செல்லா ட்ரூசிகான்னு சொல்லுவோம். இஸ் அட்டாச் டு தி ஹைப்போதலாமஸ் ரீஜன். இந்த இடத்துல நமக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, தென் அதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் அடினோஹைபோஃபிசிஸ்ன்னு சொல்லுவோம், அனதர் ஒன் இஸ் நியூரோஹைபோஃபிசிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது அடினோஹைபோஃபிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ போர்ஷன். இதில் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கும். ஒன் இஸ் பார்ஸ் டிஸ்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அனதர் ஒன் இஸ் பாஸ் இன்டர்மீடியா. ஓகே, ஒன் இஸ் பாஸ் டிஸ்டாலிஸ், ஒன் இஸ் பாஸ் இன்டர்மீடியா அப்படின்னு நம்ம ரெண்டு டைப்பாக நமக்கு சொல்கிறோம். ஓகே எஸ் ஓகே, எல்லாருக்கும் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கிரேட். இப்போது அடினோஹைபோஃபிசிஸ் ரெண்டாக பிடிச்சது என்ன, ஒன் ஹேஸ் அ பாஸ்
distalis, another one is a pars intermedia அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். இப்போ pars distalis region is pituitary. Pituitary commonly called as anterior pituitary அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Commonly it is called as anterior pituitary. Produce the growth hormones. என்னென்ன hormones produce பண்ணும்? That will be producing growth hormones, prolactins, thyroid stimulating hormones, adenocorticotrophic hormones, ACTH ன்னு சொல்லுவோம், luteinizing hormones, follicular stimulating hormones. இந்த மாதிரி எல்லா ஹார்மோன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் தி பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த ஆன்டீரியரி பிட்யூட்டரி தான் இந்த டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் செக்ரேஷனுக்கான காரணம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். என்னென்ன? தே ஆர் growth hormones, prolactins, thyroid stimulating hormones, adenocorticotrophic hormones, luteinizing hormone, follicular stimulating hormones, FSH. இது எல்லா ஹார்மோன்ஸுமே anterior pituitary மூலமாக தான் நமக்கு செக்ரேஷன் நடக்கும். Then, so pars intermedia. So pars intermedia secrete only one hormone. அந்த only one hormone நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது anterior pituitary இருக்கிற அந்த pars distalis-ஓட மூலமாக இத்தனை டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் நமக்கு வரதுக்கான காரணம். பட் இதுவே pars intermedia மூலமாக ஒரே ஒரு ஹார்மோன்ஸ் மட்டும் தான் செக்ரேட் பண்ணும். அந்த ஒரே ஒரு ஹார்மோனுக்கு பேர் என்ன அப்படின்னா, that is a melanocyte stimulating hormone. That is called, yes, melanocyte stimulating hormone. Okay, MSH, melanocyte stimulating hormones. However, in humans the pars intermedia is almost merged with the pars distalis. So pars distalis மூலமா இன்டகிரேட் ஆயிருக்கும். நியூரோஹைபோஃபிசிஸ், அடினோஹைபோஃபிசிஸ் படிச்சிருந்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம அடினோஹைபோஃபிசிஸ் தான் படிச்சிட்டோம். இப்போ நியூரோஹைபோஃபிசிஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, அடினோஹைபோஃபிசிஸ்ல நமக்கு ரெண்டு டைப் இருக்குன்னு பார்த்தோம். ஒன் இஸ் pars distalis, another one is pars intermedia. pars distalis மூலமா என்ன டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஃபாலோட் பை திஸ் நம்ம pars intermediate ஒரே ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குன்னு படிச்சிட்டோம். தட் இஸ் இன் தி அடினோஹைபோஃபிசிஸ். செகண்ட் ஒன் இஸ் நியூரோஹைபோஃபிசிஸ். ஸோ நியூரோஹைபோஃபிசிஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நியூரோஹைபோஃபிசிஸ் இஸ் அ pars நியூரோவர்சா அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் அ போஸ்டீரியர் பிட்யூட்ரி. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆன்டீரியர் பிட்யூட்ரி, தட் இஸ் அடினோ. நியூரோஹைபோஃபிசிஸ் இஸ் அ போஸ்டீரியர் பிட்யூட்ரி. இங்கே என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா, ஸ்டோர் அண்ட் ரிலீஸ் டூ ஹார்மோன்ஸ். இது ரெண்டே ரெண்டு ஹார்மோன்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும், ரிலீஸும் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன் இஸ் ஆக்சிடோசின், another one is vasopressin. ஒன் இஸ் ஆக்சிடோசின், another one is exactly vasopressin. அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸை சொல்லலாம். which are actually synthesized by the hypothalamus. hypothalamusல மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் and transported axonally to the neurohypophysis. neurohypophysis மூலியமாக ஆக்சான் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் ஆக்சுவலாக செக்ரீட்டட் ஆனது எங்கே? ஹைப்போதலாமிக் ரீஜனில் தான் இந்த ஆக்சிடோசினும் வாசோப்ரெசினும் நமக்கு செக்ரீஷன் நடக்கும். ஓகே, எஸ், கிரேட். ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் த பாயிண்ட்ஸ் ரைட். எஸ், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கிளாஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் பிட்வீன் நமக்கு 1 or 2 questions கேட்டோம். அந்த கொஸ்டின்ஸ்க்கு யார் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்ஸ். ஓகே, கிரேட். ஃபைன். ஸோ ஓவர் செக்ரேஷன். ஸோ ஓவர் செக்ரேஷன் ஆஃப் GH, gonadotrophic hormones இல்லையா? ஸோ growth hormone stimulates abnormal growth of the body. இந்த growth hormones ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா லீடிங் டு த ஜைஜாண்டிசம். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வெயிட்டு, நார்மலான ஹைட் இல்லாமல் நல்லா ஹைட் ரொம்ப பல்காக இருப்பாங்க, ஒரு 6 அடி 7 அடிக்கு மேலெலாம் இருப்பாங்க. அவங்களாம் காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி ஓவர் க்ரோத் ஆஃப் க்ரோத் ஹார்மோன்ஸ். லோ செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஸ்டண்டட் க்ரோத்தாக இருக்கும். ஒரு 5 அடி 6 அடி கூட இருக்க மாட்டாங்க. ஒரு 2 அடி 2.5 3 அடி எவ்வளோ வயசானாலும் இவ்வளோ தான் இருப்பாங்க நமக்கு இல்லையா? கம்மியாக தான் இருக்கும். நம்ம 5 அடி 6 அடி இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்க முடியாது. க்ரோத் ஹார்மோன் ஜாஸ்தியானாலும் ப்ராப்ளம், கம்மியானாலும் ப்ராப்ளம். மீடியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஜீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஹார்மோன் க்ரோத்துக்கு நம்ம வர முடியும், ஹைட் நமக்கு கிடைக்கும். ஓகே, கிரேட். எஸ், ஸோ ரிசல்ட்டிங் த பிட்யூட்டரி டார்ஃபிசம். ஸோ பிட்யூட்டரி டார்ஃபிசம் மூலியமாக தான் இந்த காரணம் நமக்கு வருது. எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் அ க்ரோத் ஹார்மோன் இன் அடல்ட்ஸ் எஸ்பெஷலி இன் த மிடில் ஏஜ் கேன் ரிசல்ட் இன் த சிவியர் டிஸ்ஃபிகர்மெண்ட் எஸ்பெஷலி இன் த ஃபேஸ். எஸ்பெஷலி இந்த ஃபேஸ் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஆக்ரோமேக்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு ஃபேஸ் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது, ஒரு ஷேப் அவுட்டான மாதிரி நமக்கு பார்க்க முடியும். எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன்ஸ் மே லீட்ஸ் டு த சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் த ப்ரீமெச்சூர் டெத் இஃப் அன்செக்ட். ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. இஃப் சப்போஸ் க்ரோத் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலுமே தட் மே லீட்ஸ் டு அல்டிமேட் ஃபார் த காஸ் ஆஃப் டெத்.
சாகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது இல்லையா? எஸ், கிரேட். This disease is hard to diagnose in the early stages. எல்லாத்தையும் early stageல நம்ம டோட்டலாக diagnose பண்ண ஆரம்பிக்கணும். Often goes to undetected for many years. Okay, diagnosing பண்ணணும். Often goes to undetected for many years நமக்கு பார்க்க முடியாது. Until changes the external features become the noticeable. ஏர்லி ஸ்டேஜில் நமக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம செக் பண்ணிடும். இஃப் சப்போஸ் நமக்கு அதை கண்டுபிடிக்கல அப்படின்னா ரொம்ப நாள் உள்ளே இருக்கும். ஓகே, ப்ரோலாங்காக நம்ம இப்படி தான் ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம போயிடுவோம் இல்லையா? பட் அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியும். கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இட் வில் பி பிகமிங் அ ஹேபிட்டேட். ஸோ ஒரு டே டு லைஃபோட ஹேபிட்டாக மாறிடும். வில் பி யூஸ் டு இட், ரைட்? எஸ். ஸோ அன்டிடெக்டபிள் ஆஃப் மெனி இயர்ஸாக போயிடும், பிகமிங் நோட்டிசபிளாக மாறிடும். Prolactin. So prolactin regulates the growth of a mammary gland. So mammary glands oda growth நமக்கு இது பண்ணி கொடுக்கும். And the formation of milk. So prolactins நமக்கு தெரியும் ஆல்ரெடி mammary glandsல present ஆயிருக்கும்ன்றத நம்ம ஆல்ரெடி 12th கிரேட்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? reproductive healthல நம்ம படிச்சிருப்போம். மில்க் வரதுக்கான காரணம் அதுதான், TSH. So இந்த TSH is the thyroid stimulating hormone இல்லையா? Yes. So in the stimulating the synthesis of secretion of thyroid hormones from the thyroid glands. So in the TSH is nothing but a thyroid stimulating hormones. In the thyroid stimulating hormones will be secreted by the thyroid gland. So thyroid gland la மூலியமா மட்டும் தான் இந்த secretions நமக்கு நடக்கும். Then ATCH. Okay. In the ATCH stimulate the synthesis of secretion steroid hormones. Steroid hormone is called glucocorticoids. Okay, glucocorticoids in the adrenal cortex. Adrenal cortexல இருக்கிற glucocorticoids செக்ரேஷன் பண்ணணும்னா நமக்கு ATCH நமக்கு வேணும். இந்த ATCH தான் இந்த இந்த adrenal cortex ஸ்டிமுலேட் பண்ணும். இது ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு glucocorticoidsன்ற பர்டிகுலரான ஹார்மோன்ஸ் நமக்கு கிடைக்கும். இட் இஸ் a steroid hormone. புரிஞ்சுதா? எஸ், எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? Wonderful. Yes. LH and FSH stimulates gonadal activity, hence they are called as a gonadotrophins. So FH SH luteinizing hormone as well as the follicular stimulating hormone. Okay. Yes, இந்த ரெண்டு ஹார்மோன்ஸுமே கோனட்ஸை ஸ்டிமுலேட் பண்ண மூலியமா நமக்கு gonadotrophins நமக்கு கிடைக்கும். Gonadotrophin hormones. Okay, that can be seen in the gonads. In males, LH stimulates the synthesis of secretion of hormones. It's called as androgen. The LH responsible for secretion of androgens. Androgens can be seen only in the males. Males மட்டும் தான் the androgens நமக்கு பார்க்க முடியும். FSH follicular stimulating hormones and androgens regulating the spermatogenesis. Spermatogenesis நம்ம படிச்சிருப்போம். Spermatogenesis வேணும் அப்படின்னா FSHம் androgen நமக்கு ரெண்டுமே நமக்கு தேவை. அப்போ தான் நரிஷ்மெண்ட்டும் நடக்கும், ஸ்பெர்மட்டோசோவா ப்ரொடக்ஷன் நமக்கு நடக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இந்த டீட்டெயிலாக ஹையர் கிளாஸஸில் 12th கிரேடில் வரும்போது பார்ப்பீங்க. 12th கிரேடில் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது நல்லா புரியும் என்ன அப்படின்றது. இன் ஃபீமேல்ஸ் LH induce ovulations of a fully matured follicles that is called graphene follicles and maintains the corpus caluteum. ஸோ கார்பஸ் லியூட்டியத்தை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். கிராப்பஸ் அந்த மெச்சூரான ஃபாலிகல்ஸ் ரப்சர் ஆகி வெளியில் போய்டும், ஓவலேஷன் நடந்துடும், கார்பஸ் லியூட்டியத்தை ரீஃபார்மேஷன் பண்ண ஆரம்பிக்கும். தென் remnants of a graphene follicles after the ovulation. ஸோ ஓவலேஷன்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கார்பஸ் கல்யூட்டமாக நமக்கு கார்பஸ் லியூட்டியமாக மாற ஆரம்பிக்கும். ஓகே, எஸ். ஸோ 11th கிரேடில் இப்போ படிக்கிறவங்க எல்லாருமே 12th கிரேடில் இது என்ன அப்படின்ற டீட்டெயில் நீங்கள் படிப்பீங்க. ஆல்ரெடி 12th கிரேடில் படித்த ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ 11th டோன்ட் வரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இல்லையா? எஸ், அதனால் திருப்பி நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். FSH stimulates the growth and development of the ovarian. So FSH இருக்குல்ல, follicular stimulating hormone. இந்த follicular stimulating hormones நம்மளோட growth and development of ovarian நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். Okay, and also follicles in the male, females. Then MSH acting on the melanocytes. melanocyte கூட ஆக்டிவ் ஆகிறதா நம்மளோட MSH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த MSHல இந்த melanocyteக்குள்ள என்ன கண்டெய்ன் இருக்கும் அப்படின்னா that is called as a melanin அப்படின்ற பிக்மெண்ட் கண்டெயின் பண்ணியிருக்கும். இந்த பிக்மெண்ட் தான் காரணம் பிகாஸ் ஆஃப் தி ஸ்கின் கலர். ஸ்கின்னுக்கான காரணம் என்னென்னா இந்த மெலனின் தான் ரீசன். மெலனின் பிக்மெண்ட் இல்லை அப்படின்னா நடக்கும், ரொம்ப வெள்ளையாக போயிடுவாங்க, அல்பினிசம் வந்துடும். ஓகே, எஸ். தென் we are going to talk about the oxytocin. ஆக்சிடோசின்னா என்ன, இது இதுக்காக? இந்த ஆக்சிடோசின் எல்லாமே ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த பாடியில் இருக்க ஸ்மூத் மசில்ஸ் கூட இது பண்ணும்,
இதுக்காக stimulating the contraction. ஸோ கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இந்த ஆக்சிடோசின். எல்லாருக்கும் டீட்டெயிலாக புரிஞ்சிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். Yes, hope you are getting the points right, students. Wonderful. In females, stimulates of a vigorous contraction of a uterus and the time of the childbirth. Oxytocin ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது டியூரிங் த லேபர் பர்த் இருக்கு இல்லையா, அப்போ மட்டும்தான் இந்த ஆக்சிடோசின் ஸ்டிமுலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நமக்கு அந்த போன்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மில்க் இஜெக்ஷன் ஃப்ரம் தி மெமரி கிளான்ஸ். மெமரி கிளான்ஸ்லேருந்து மில்க் இஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த ஆக்சிடோசின் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, எஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக படிச்சுட்ருக்கோம். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை டு டேக் அ கிறிஸ்ப் நோட்ஸ். ஸோ ஒவ்வொரு வேர்டாக கிறிஸ்பான நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, ட்விஸ்ட் பண்ணி எங்கே வேணால் கொஷின் வர்றதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, எஸ், அந்த ரீசன் தான். தென் ஏன்னா எவ்ரி திங் இஸ் கைண்ட் ஆஃப் இன்டர் கனெக்டட், ரைட்? ஸோ இங்கேருந்து இட்ஸ் கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி தான். நீங்கள் 11th படிக்கிறது 12th வரும். அதே மாதிரி அது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம நீட் சிலபஸ் இல்லையா? ஸோ 11th தனியாக நீட் சிலபஸோ 12th தனியாக நீட் சிலபஸோ கிடையாது. ரெண்டும் ஒரே நீட் சிலபஸ் தான் இல்லையா? ஒரே பேப்பரில் தான் வரப்போகுது. ஸோ இங்கே நீங்கள் விட்டு போனது அங்கே இருக்கும், அங்கே இருக்கிறது இங்கே இருக்கும். எவ்ரி திங் இஸ் கைண்ட் ஆஃப் இன்டர் கனெக்டட். ஸோ எல்லா கீவேர்ட்ஸும் எல்லா டெர்மினாலஜியும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் மறக்காமல் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரை டு டேக் அ கிறிஸ்ப் நோட்ஸ் இன் யர் நோட் புக்ஸ். Okay, great. So vasopressin. So vasopressins acting as mainly at the kidney and stimulates the reabsorption of water நமக்கு இங்கே பண்ணும் electrolytes by the distal tubules and thereby reduce the loss of water through the urine. vasopressin ரொம்ப முக்கியமான ஒன்று. vasopressin இருந்தால் தான் loss of water நமக்கு தடுக்க முடியும். இல்லாட்டி excess of water போச்சுன்னா டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் பாடி. Hence, it is also called as anti-diuretic hormones அப்படின்னு சொல்லுவோம். Because diuretic நமக்கு நடக்காமல் இருக்கும். It is called as ADH அப்படின்னு சொல்லுவோம். ADH is nothing but anti-diuretic hormones. இந்த vasopressin கிட்னியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த கிட்னியில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் நமக்கு வெளியில் போகாது. எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். பாடி அதோட மெயின்டைன் பண்ணும். இஃப் சப்போஸ் vasopressinோட ஒர்க் கரெக்டாக இல்லை அப்படின்னா அல்டிமேட்டாக ஹெவி வாட்டர் லாஸ் ஆகும். It will become to be dehydration ஆகும். Okay, so hence is called as a anti-diuretic hormone, that is called as a ADH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். An impairment affecting synthesis or releasing of ADH resulting of diminished ability of a kidney conserve water leading to loss of water and the dehydration. அதான் நான் சொன்னோம், டிமென்ஷிங் ஆன எஃபெக்டாக இருக்கும். இப்போது ஏடிஹெச் அங்கே கரெக்டாக சிந்தசிஸ் ஆகலை, ஆன்டி டயூரோட்டிக் ஹார்மோன் சிந்தசிங் நடக்கலை அப்படின்னா ஹெவி வாட்டர் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அல்டிமேட்டாக இட்ஸ் லீட் டு டீஹைட்ரேஷன், தண்ணி தேவைப்படும், தண்ணி தவிக்கிற மாதிரி இருக்கும். திஸ் கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பீப்புள்ஸ்லாம் அகைன் அவங்க யூரின் பாஸ் பண்ணுற மாதிரியே அவங்க ஃபீல் அர்ஜ் ஆகிட்டே இருக்கும். எல்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டைம் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாஷ்ரூம் லேவட்டரிஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திருப்பி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் திங்ஸ். ஓகே, எட். ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எல்லாத்துக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீனியல் கிளாண்ட். இந்த பீனியல் கிளாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த பீனியல் கிளாண்ட் நம்மளோட ஃபோர் பிரெயினில் டார்சல் சைடில் அட்டாச் ஆகிருக்கும் இந்த பீனியல் கிளாண்ட். ஓகே, பீனியல் செக்ரீட்ஸ் தி ஹார்மோன் இட் இஸ் கால்ட் அஸ் அ மெலட்டோனின். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஹார்மோன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், ஒரு பிக்மெண்ட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா? எஸ், அதே மாதிரி இங்கே ஒரு ஹார்மோன் நம்ம கொடுக்கும், அந்த ஹார்மோன் இட்ஸ் கால்ட் அஸ் அ மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடியோட 24 ஹவர்ஸோட ரிதமிக்ஸை கண்டினியூ பண்ணும் இல்லையா? ஸோ இப்போ சப்போஸ் நம்ம காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நான் இங்கே நினைக்காமையே காலைல 5 மணி 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க முடியும், ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னா. ஸோ பிகாஸ் ஆஃப் மெலட்டோனின் தான் அதோட ரீசன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டயூரல் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார் த எக்ஸாம்பிள் இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைனிங் த நார்மல் ரிதம்ஸ், ஸ்லீப், வேக் சைக்கிள், பாடி டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் பிகாஸ் ஆஃப் மெலட்டோனின். நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம நாளைக்கு ஐவி போகிறோம், டூருக்கெல்லாம் போகிறோன்னு உங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும், 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ரெடியாக நின்றுட்டுருப்போம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அலாரம் வச்சிருந்தாலுமே சரி, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க இல்லையா? எஸ். ஸோ ரிதமிக் சைக்கிளாக அது கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் பிகாஸ் ஆஃப் மெலட்டோனின். எஸ். ஸோ பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த மெலட்டோனின் தான் ரீசன். இன் அடிஷன் மெலட்டோனின் இன்ஃப்ளூயன்ஸ்
மெட்டபாலிசம் அண்ட் தி பிக்மெண்டேஷன். மெலட்டோனினும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு முன்னாடி ஒரு பிக்மெண்டேஷனை பற்றி படித்தோம். அது என்ன பிக்மெண்ட் அப்படின்றத சொல்லுங்கள், யார் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ், அந்த பிக்மெண்ட் என்ன? ஒரு பிக்மெண்டேஷன் பற்றி இங்கே படித்தோம், இன்னொரு பிக்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க பேராகிராஃபில் படித்தோம். அது என்ன பிக்மெண்ட் அப்படின்றத கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள், யார் ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த மென்சுரல் சைக்கிள் ஆஸ் வெல் அஸ் அவர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, இது எல்லாத்துக்குமே மெலட்டோனின் ரொம்ப முக்கியம். இந்த பீனியல் கிளாண்ட் மூலியமாக நமக்கு இந்த மெலட்டோனின் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, மெலட்டோனின் இருந்தால் தான் நம்மளோட 24 hours ரிதமிக் சைக்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஓகே, இல்லாட்டி தூக்கம் பாதிக்கப்படும், ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும் பாடி. ரைட், வண்டர்ஃபுல். எஸ், தென் தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு கிளாண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த தைராய்டு கிளாண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 lobes. இதில் 2 lobes நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு லோப், ஓகே, இது ஒரு லோப், இது ஒரு லோப், அப்படின்னு நமக்கு 2 லோப் நமக்கு பார்க்கலாம். விச் இஸ் எய்தர் ஆன் தி ட்ராக்கியா. இதான் ட்ராக்கியா. ஸோ ட்ராக்கியாக்கு கிட்ட நமக்கு பார்க்க முடியும். ஓகே, ஓகே, இந்த ட்ராக்கியாக்கு கீழே நமக்கு லோப்ஸ் நமக்கு மொத்தமாக நீங்கள் பார்க்கலாம், இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ். ஓகே, எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ போத் லோப்ஸ் ஆர் இன்டர்கனெக்டட் வித் அ தின் ஃப்ளாப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கால்ட் அஸ் இஸ்தமஸ். இதுக்கு பேர் நடுவில் ஒரு இஸ்தமஸ் இருக்கும். ஓகே, இந்த இடம் இதுக்கு பேர் இஸ்தமஸ். ஓகே, ரெண்டுமே ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஷேப்ஸ்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா? ஜஸ்ட் இமேஜின் லைக் பட்டர்ஃப்ளை, டெஃபினெட்லி இட் வில் லுக்ஸ் லைக் பட்டர்ஃப்ளை. அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, பட் ஆக்சுவலாக நீங்கள் எது பண்ணாலுமே இது பட்டர்ஃப்ளை மாதிரி தான் நமக்கு தெரியும். இட்ஸ் லுக்ஸ் லைக் பட்டர்ஃப்ளை. யூ கேன் சி 2 wings. அதோட நடு பாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாடியோட அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அதே மாதிரி தின்னாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே தின்னாக இருக்குது. வேறு பேர் தட் இஸ் கால்ட் இஸ்தமஸ். ஓகே, கிரேட். தி தைராய்டு கிளாண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃபாலிக்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ராமல் டிஷ்யூ. இல்லை, ஃபாலிக்கிளும் ஸ்ட்ராமல் டிஷ்யூஸும் நமக்கு மொத்தமாக உள்ள ஃபுல்லாக பார்க்க முடியும். ஓகே, எஸ், கிரேட். Each thyroid follicles is composed of follicular cells enclosing a cavity. இதுக்குள்ளே நிறையா follicular cells இருக்கும். அதை சுற்றி ஒரு கேவிட்டியை நம்ம பார்க்க முடியும். அந்த கேவிட்டிக்குள்ளே தான் நம்மளோட இந்த follicular cells எல்லாம் அக்கமடேட் ஆகிருக்கும். These follicular cells are synthesis 2 hormones. 2 ஹார்மோன்ஸை கொடுக்கும். One is T3 and one is T4. T4 அப்படின்னா that is a tetroidothyronine அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி தைராக்சின் அப்படின்னு கூட சொல்லலாம். that is a T4. T3னா ட்ரை அயோடோதைரோனின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ட்ரை அயோடோதைரோனின், தட் இஸ் அ T3. டெட்ரா அயோடோதைரோனின்னா தட் இஸ் அ T4. டெட்ரானா நமக்கு 4 அப்படின்னு நமக்கு தெரியும். ட்ரைனா 3. ஓகே, ஸோ எதுக்கு வேணும் அயன்? இங்கே வந்து அயோடின் ரொம்ப முக்கியம். அயோடின் இருக்கிறனால தான் இட்ஸ் கால்ட் அயோடின் அப்படின்னு நம்ம சிம்பிளாக நேமுக்கு வரதுன்னு காரணம். டெட்ரானா 4, அயோடின், தைரோனின் நமக்கு தைராக்சின் ஹார்மோன்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு பெரிய காம்பவுண்ட். ஓகே, சிம்பிளாக சொல்லலாம், இதுதான் major thing. Iodine is essential for the normal rate hormones synthesis in the thyroid. Okay, synthesis in the thyroid. Deficiency of iodine in our diet results of a hypothyroidism. So hypothyroidism நம்ம பாடியில் அந்த அளவுக்கு அயோடின் செக்ரேஷன்ஸ் இருக்காது நம்மளோட தைராய்டில் அந்த அளவுக்கு இல்லாத காரணம் தான் ஹைப்போனா கம்மி இல்லையா, கம்மி ஹைப்போதைராய்டிசம்ஸ். அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். இப்போ தைராய்டு கிளாண்ட் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும் இல்லையா, எதுக்காக? இந்த அயோடின்ஸில் அக்கமடேட் பண்ணும் தேவைன்ற காரணம் இல்லையா. ஸோ காமன்லி இட்ஸ் கால்ட் அஸ் அ காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்க எல்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர், நான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, சம் ஆஃப் த பீப்புள்ஸோட இந்த தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கழுத்தே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். அதுக்கு பேர் காய்டர்னு சொல்லுவோம். குண்டாக நம்ம பார்க்க முடியும். Then hypothyroidism. So hypothyroidism during the pregnancy causing the defective development and the maturation of a growing body lead to a stunt growth. இதுக்கு பேர் கிரிட்டனிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுறது என்னென்னா அவங்களோட தைராய்டு ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. தைராய்டு ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இஃப் சப்போஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா பேபி மே லீட்ஸ் டு சம் அதர் ப்ராப்ளம். ஹைப்போதைராய்டிசமாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பேபி இதனால் பாதிக்கப்படும். ஓகே, எஸ். ஸோ மென்டலாகவும் அதனால் பாதிக்கப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. தென் லோ இன்டலெக்சுவல்ஸ் குவைன்ஸாக பார்க்க முடியும். ஸ்கின்ஸ் அப்நார்மலாக இருக்கும், டெஃப் மியூட்டிசம்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் இஃப் ஹைப்போதைராய்டிசமால் பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தை. இன் அடல்ட் உமன்
hypothyroidism may cause a menstrual cycle to become irregular. So menstrual cycle கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், கரெக்டாக இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். தைராய்டு ஹார்மோன்ஸோட ஒர்க் கரெக்டாக இல்லை அப்படின்னா menstrual cycle கூட நமக்கு கரெக்டாக இருக்காது, irregular-ஆக போயிடும். Okay, then due to the cancer of thyroid glands or due to the developments of nodules of a thyroid glands, rate of synthesis secretions of the thyroid hormones is increased in abnormal high levels lead to a condition that is called hypothyroidism. இதுமே hypothyroidism அந்த nodules எல்லாம் நிறைய mutations நடந்தது, கேன்சராக இருந்தது அப்படின்னா அல்டிமேட்டாக it leads to hypothyroidism. ஸோ ஹைப்போனா நமக்கு தெரியும் higher level of iodine conditions of thyroid hormones, right? Yes, that is it. Adversely affects their body physiology. நம்மளோட பாடியோட ஃபிசியாலஜியை டோட்டலாக பாதிக்கப்படும் if you are get affected by the hypothyroidism. Okay, then 𝒔𝒄𝒄𝒆𝒔𝒄 goiter. 𝒔𝒄𝒄𝒄 goiterனா என்ன அப்படின்னு பார்ப்போம். 𝒔𝒄𝒄𝒄 goiter is forms the hyperthyroidism. இப்போ hyperthyroidism வரதுக்கான காரணம் 𝒔𝒄𝒄𝒄 goiter. Characterized by the enlargement of the thyroid gland. இப்போ enlargement of thyroid, இப்போ thyroid gland கொஞ்சம் enlargement ஆக ஆரம்பிக்கும். Then protrusions of the eyeballs. ஸோ இப்போ கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நார்மலாக இப்போ நம்ம கண்ணு பார்த்தா நமக்கு நார்மலாக இருக்கும் இல்லையா? ஸோ கரெக்டான ஐஸ் பிளேஸாக இருக்கும், நமக்கு நார்மலாக பார்க்க முடியும். இஃப் சப்போஸ் அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டாக இருந்தது அப்படின்னா அவங்க கண்ணு நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க மாதிரி கண்ணு மாதிரி இருக்காது, ஒரு பொம்மை கண்ணுலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பொம்மை கண்ணு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும், கண்ணு ஒரு சைடாக நமக்கு போகும். ஓகே, ஸோ ஸ்குவிண்ட் ஐ மாதிரி நமக்கு பார்க்க முடியும். ஐபால்ஸ் இன்க்ரீஸி பேசல் மெட்டபாலிக் ரேட், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் கிரேவ் டிசீசஸ். ஓகே, தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தி போச்சு, இந்த 𝒔𝒄𝒄𝒄 goiter ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதனால் பாதிக்கப்படுவாங்க. அது இங்கே நார்மலாக நிறைய பேரில் பார்க்கலாம். ஸோ உமன்ஸ்லாம் பார்த்தோன்னா இது கொஞ்சம் காமனாக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஆஃப் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. தென் தைராய்டு ஹார்மோன்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் த ரெகுலேஷன் ஆஃப் தி பேசல் மெட்டபாலிக் ரேட். நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. These hormones also support the process of red blood cells formation. Red blood cells ஓட ஃபார்மேஷனுக்கும் இந்த இது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. Thyroid hormones control the metabolism of carbohydrates, proteins and the fats. Thyroid hormones ரொம்ப முக்கியமான எதுக்காக? Controlling of these activities, proteins, fats, vitamins எல்லாம் வரணும் அப்படின்னா மெட்டபாலிசம்ஸ்க்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியமான ஒன்று. Maintenance of a water electrolyte balance is also influenced by the thyroid hormones. இப்போ பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸும் வாட்டர்ஸும் அந்த கிட்னியில் ஒரு ஹார்மோன் படித்தோம் இல்லையா? எஸ், அது என்ன ஹார்மோன்? கிட்னியில் ஒரு ஹார்மோன் படித்தோம், அந்த ஹார்மோன் பேர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். படித்தோம் கண்டிப்பாக. இதே மாதிரி தான் கொஷின் நடுவில் நம்ம கேட்போம், நடுவில் யார் யாரெல்லாம் ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா எனக்காக இல்லை, உங்களுக்காக தான். என்ன ரீசன்? நம்மளோட நீட் எக்ஸாமில் கொஷின் வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு கொஷின்னாலுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, சிங்கிள் பாயிண்டில் கட் ஆஃப் போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த கட் ஆஃப் போய் நமக்கு சீட்டு கிடைக்காமல் இருக்குன்னு நமக்கு அவசியமாக என்ன? நோ ரைட், படிக்க வேண்டிய விஷயத்தில் கரெக்டாக நம்ம படிச்சிடணும். அதே தான். எஸ், ஸோ அதே மாதிரி தான் இங்கே தைராய்டு ஹார்மோன் முக்கியம். எதுக்காக? நம்ம பாடியில் இருக்கிற இந்த வாட்டர்ஸ் எலக்ட்ரோலைட்ஸும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே, கிரேட். தென் தைராய்டு கிளாண்ட் ஆல்சோ செக்ரீட்ஸ் அ ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ். அந்த ப்ரோட்டீன் ஹார்மோனுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? தட் இஸ் அ தைரோகால்சிட்டோனின் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் தைரோகால்சிட்டோனின்ற ஒரு ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸை கொடுக்கும். இந்த ப்ரோட்டீன் ஹார்மோன் எதுக்காக யூஸ் ஆகும்? இப்போது பாடியில் இருக்கிற பிளட் கால்சியம்ஸ் லெவலை ரெகுலேட் பண்ணும். Thyroid gland will secrete one protein hormones, and the protein hormone is called as a thyrocalcitonin. In the thyrocalcitonin that will be helpful to regulate the blood calcium level. இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் புரிஞ்சுதா? கிரேட், ரைட், வண்டர்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தட் இஸ் அ பேராதைராய்டு கிளாண்ட். ஸோ பேராதைராய்டு கிளாண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இன் ஹியூமன்ஸில் 4 பேராதைராய்டு கிளாண்ட்ஸ் பார்க்கலாம் ப்ரெசன்ட் இந்த பேக் சைடு ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி இந்த 4 தைராய்டு கிளாண்ட்ஸை பார்க்க முடியும். 1 pair each into a 2 lobes. 2 லோப்ஸாக பிரிஞ்சிருக்கும். இப்படி நமக்கு 2 லோப்ஸாக பார்க்கலாம் தைராய்டு கிளாண்ட்ஸ். ஓகே, அது எப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, இப்படி தான் நமக்கு லோப்ஸாக பிரிஞ்சிருக்கும். இதுதான் லோப்ஸ். ஓகே, எஸ், நமக்கு டபுள் லோப்ஸாக நமக்கு பிரிஞ்சிருக்கும்.
Okay, yes. The parathyroid gland secretes a peptide hormones. இப்போ ஒரு இந்த parathyroid glands பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இந்த parathyroid glands secrete one hormones. அந்த ஹார்மோனுக்கு பேர் peptide hormonuக்கு பேர் parathyroid hormones அப்படின்னு சொல்லுவோம். It simply is called as a PTH. This secretion of PTH regulated by the circulating level of calcium ions. So calcium ions are circulating இது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த parathyroid glands. Okay, புரிஞ்சுதா? Great. So parathyroid hormone, that is a PTH, increase the calcium ion level in the blood. So blood la இது increase பண்ண ஆரம்பிக்கும். PTH acts on the bones and stimulates the process of bone resorptions, என்ன சொல்லலாம், dissolution இல்லாட்டி demineralizations அப்படின்னு கூட சொல்லலாம். Okay, in the parathyroid hormones. PTH is also stimulates the reabsorption of calcium ions, and renal tubules increase the calcium absorption of the digestion of a food. Okay, then okay, it is a clear PTH hypercalcemic hormone அப்படினு சொல்லுவோம். இந்த hypercalcemic hormone is increase the blood calcium level. So blood calcium level increase பண்ண ஆரம்பிக்கும். Then along with the TCT, it play a significant role in the calcium balancing in the body. So already படிச்சிட்டோம் parathyroid hormones வந்து என்னெல்லாம் கொடுக்கும், அது எதுக்காக யூஸ் ஆகும், பாடியில் blood லெவலில் இருக்கிற கால்சியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுன்றதை படிச்சிட்டோம் இந்த parathyroid hormones. Yes, right, all of you. Yes, no, great. Then so next நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, that is a thymus பற்றி பார்ப்போம். thymus நமக்கு தெரியும் ஒரு something மட்டும் ஒரு lobular structures-ஆக இருக்கும், located in the lungs. இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், ஒரு லோப் மாதிரி பார்க்கலாம், இந்த இடத்துல பார்க்க முடியும். sternum ventral of aorta, இந்த between இடத்துல தான் இந்த thymusலாம் நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். Okay, so for your reference I can show you the picture. இங்கே இருக்க பார்த்தீங்களா, that is a thymus. This thymus play a major role in development of immune system. Immune system ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளோட thymus கரெக்டாக அதோட ஒர்க் பண்ணல அப்படின்னா immune system கரெக்டாக இருக்க நம்ம ஹெல்த்தியாக இருக்க மாட்டோம். The thyroid glands secretes a peptide hormone is called as a thymosin. இல்லை ஒரு peptide hormones கொடுக்கும், அந்த peptide hormonesக்கு பேர் என்ன சொல்லுவோம், that is called thymosins. Okay, yes, peptide hormone பேர் என்ன, yes கேக்குது, thymosin. Thymosins play a major role in the differentiation of a T lymphocyte. T lymphocyte differentiation நம்ம பண்ணுறதுக்கு ஒரு மேஜரான ரோலாக நமக்கு இருக்குது. அது மூலயமா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி கொண்டு வர முடியும். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் தைமஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அந்த இம்யூன் சிஸ்டம் மேஜர் ரோல் பண்ணணும் அப்படின்னா T lymphocyte டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்காக ஒரு மெயின் காரணமாக இருக்குது நம்மளோட தைமஸ். ஓகே, எஸ். தென் addition to this, thymosins also promote the productions of antibodies. So production of antibodies நமக்கு பண்ணி கொடுக்கும். Then humoral immunity கொண்டு வரும். Okay, right. The thymus is degenerated into old individuals, resulting a decreased productions of the thymosins. Thymosinoட decreased production நமக்கு நடக்கும். As a result, the immune response of old persons can become a weak. So போக டோட்டலாக என்ன நடக்கும், நமக்கு வீக் ஆக ஆரம்பிக்கும். தைமோஸோட ரொம்ப முக்கியமான ஒன்று தைமோஸ் ரீஜன் நமக்கு இம்யூன் சிஸ்டமில் இருக்கும். அது ஒரு தைமோசனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த தைமோசன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா T lymphocyte டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுக்காகவும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்காகவும் ரொம்ப மேஜரான ரோல் தான் ப்ரொவைட் பண்ணும். இது மூலியமாக ஹியூமரல் இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகும். தென் இஃப் சப்போஸ் அது கரெக்டாக ஒர்க் ஆகலை, இந்த தைமஸ் எல்லாமே டீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ஆச்சு அப்படின்னா அதோட தைமோசின் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது. தைமோசின் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னா வயசு ஆக இந்த பர்சன் வில் பிகம் ஓல்டர்னோ ஆகும்போது என்ன நடக்கும், பாடிக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்காது. த பர்சன் வில் பிகம் ஸோ வீக்கர் இன் திஸ் கேஸ். ஓகே, ஸோ தைமஸ் கிளான்ஸை பற்றி படிச்சிட்டோம் இல்லையா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, we are going to talk about the adrenal gland. ஸோ adrenal glandனா என்ன, அது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதோட ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எஸ். ஸோ adrenal gland, ஸோ பாடியில் ஒரு பேர் ஆஃப் adrenal glands பார்க்க முடியும். அது ஒன் anterior parts each of the kidney. ஸோ 2 கிட்னி இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட பீன் ஷேப்பில் கிட்னி இருக்கும் இல்லையா. ஸோ கிட்னிக்கு மேலே இந்த adrenal gland நம்ம 2 சைட்லையும் பார்க்க முடியும். இதில் 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது. அந்த டிஷ்யூஸ் என்ன அப்படின்னா,
One is centrally located tissue, it is called as a adrenal medulla, and outside this lies adrenal cortex. One is adrenal cortex, adrenal medulla. Okay, the adrenal cortex, this is adrenal cortex, this is adrenal medulla. உள்ள இருக்கிறது medulla, வெளியில இருக்கிறது cortex. இதுதான் நம்ம கிட்னி இல்லையா? ரெண்டு கிட்னி இருக்கும், ரெண்டு கிட்னிக்கு மேலேயும் we can see the adrenal glands. I'm sorry, yes. இந்த adrenal gland ஓட outer layer is called as adrenal cortex, inner medulla. Okay, yes, adrenal medulla. Under production of hormones, adrenal cortex alter carbohydrates metabolism. Carbohydrate metabolism இது என்ன பண்ணும்? Regulate பண்ண ஆரம்பிக்கும், causing the acute weakness and fatigue leads to the disease called as a Addison's disease அப்படின்னு சொல்லுவோம். Addison disease. Okay, என்ன reason அப்படின்னா under production of hormones by the adrenal cortex alter carbohydrates metabolism ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கும். கரெக்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னா அதோட எந்த ஒர்க்குமே கரெக்டாக பண்ணலன்னா அல்டிமேட்டாக லீட்ஸ் டு டிசீஸ், ரைட்? எஸ், ஆப்வியஸ்லி. அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் கால்ட் Addison's disease. Okay, what is the disease? Okay, so I have a question. கிட்னி மூலியமாக டிசீஸ் வரும், அது என்ன? பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்மோன். எஸ், வாட் டிசீஸ்? டிசீஸோட நேம் என்ன? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த அட்ரினல் மெடுலா செக்ரீட்ஸ் ஆர் 2 ஹார்மோன்ஸ். 2 ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். ஒன்று பேர் அட்ரினலின் இல்லாட்டி எஃபினெஃப்ரின் கூட சொல்லலாம். தென் அனதர் ஹார்மோன் தட் இஸ் அ நான் அட்ரினலின், தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நான் எஃபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லலாம். எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின், எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின். ஓகே, அந்த மாதிரி 2 ஹார்மோன்ஸை இந்த அட்ரினல் மெடுலா நமக்கு செக்ரீட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அட்ரினல் மெடுலா உள்ளே இருக்கு இல்லையா, அட்ரினல் மெடுலா அது நமக்கு 2 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணி கொடுக்கும். இந்த அட்ரினல் இல்லாட்டி நான் அட்ரினல் எல்லாமே ரேப்பிடாக செக்ரீட் ஆகும் ஸ்ட்ரெஸ் எனி கைண்ட் ஆஃப் டியூரிங் த எமர்ஜென்சி சிச்சுவேஷன். தட் இஸ் எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் இல்லாட்டி ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக இந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ் நம்ம எப்படி கேள்விப்படுவோம் அப்படின்னா, நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, எல்லாருக்கும் டாக் அப்படின்னா கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். தெரிஞ்ச நாயனா பிரச்சனை இல்லை, தெரியாத நாயனா கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். அந்த சைடில் அது வருது அப்படின்னாலும் நமக்கு இப்போவே ஒரு பயம் வந்துடும். அதை தாண்டி போகும்போது திடீர்னு அதை பார்த்து நம்ம குலைச்சாலோ இல்லாட்டி அதை நம்ம துரத்திட்டு வந்தாலும் நமக்குள்ளே ஒரு பதட்டம் வரும் இல்லையா. எஸ், ஸோ அந்த மாதிரி பதட்டம் வர்றதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்மோன்ஸ். அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் சொல்லுவோம், இல்லாட்டி ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சண்டை போடும்போதோ இல்லாட்டி ஃப்ளைட்டில் போகும்போதோ திடீர்னு ஒரு ஜர்க்கு இருக்கும்போது இந்த ஒரு ஹார்மோன்ஸ் நமக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண முடியும். தீஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் தி அலர்ட்னஸ், பர்புலரி டைலேஷன்ஸ், போலியோ எரெக்ஷன்ஸ், ரிலீசிங் ஆஃப் ஹேர்ஸ், ஸ்வெட்டிங்ஸ், இது எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் ஓவர் செக்ரேஷன் ஆச்சு அப்படின்னா. போத் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் தி ஹார்ட் பீட், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹார்ட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ். ஆல்ரெடி தெரியும், ஒரு நாயை நீங்கள் பார்த்து பயந்தீங்க அப்படின்னா பார்த்து பயந்த உடனே அதுக்கான பதட்டம் வர ஆரம்பிக்கும், ரேட்டு ஆஃப் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நமக்கு வரும். எல்லாம் டே டு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன்று தான். தென் கேட்சிகோலமின்ஸ் அப்படின்ற இது இந்த பர்டிகுலரான இது என்ன பண்ணும் அப்படின்னா, தட் இஸ் breakdown of a glycogen resulting in the increased contraction of a glucose in the blood. So blood oda glucose level நமக்கு increase பண்ண ஆரம்பிக்கும் இந்த calcitosins. Okay, in addition they also stimulate the breakdown of lipids and proteins oda breakdown பண்ண ஆரம்பிக்கும். Okay, then adrenal cortex. So adrenal cortex 3 லேயரா பிரிஞ்சிருக்கும். அந்த 3 லேயர் என்னன்னா, that is zona reticularis, that is the inner layer, zona fasciculata, it's a middle layer, zona glomerulosa அப்படின்றது outer layer. இது 3 லேயர், inner layer, middle layer, outer layer, 3 லேயரா பிரிச்சிருக்கோம் நம்மளோட adrenal cortex. cortex என்னது outer layer இல்லையா, inner தான் medulla தான் என்ன டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ அட்ரினல் கார்டெக்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அட்ரினல் கார்டெக்ஸில் 3 லேயர் இருக்குது, இன்னர் லேயர், அவுட்டர் லேயர், மிடில் லேயர், 3 லேயர் இருக்குது. அந்த 3 லேயருக்கு ஜோனா ரெட்டிகுலாரிஸ், ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா குளோமருலோசா அப்படின்னு 3 பேர் வச்சுருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நோ நீட் டு வரி அபவுட் இட். ஓகே, கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் செக்ரீட்ஸ் many ஹார்மோன்ஸ், நிறைய ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். Commonly it is called as a corticoids அப்படின்னு சொல்லுவோம். Okay, இந்த adrenal cortex will secrete many hormones. Commonly it is called as corticoids. இந்த corticoids
which are involved in the carbohydrates metabolism involve பண்ண ஆரம்பிக்கும் or called as glucocorticoids அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுக்காக கார்போஹைட்ரேட் மெட்டபாலிஸில் குளுக்கோஸ் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு வர்றதுக்காக என்ன சொல்லுவோம், தட் இஸ் கால்ட் as glucocorticoids. Great. Yes. In our body, the cortisol is the main glucocorticoids. Cortisol தான் நம்மளோட மெயின் glucocorticoids நமக்கு இருக்குது. இந்த கார்டிகாய்ட்ஸ் எல்லாமே regulating the balance of water and the electrolytes in our body. ஸோ பாடியில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸையும் வாட்டர்ஸையும் டோட்டல் நமக்கு மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். தென் மினரல் கார்டிகாய்ட்ஸாக இதுக்கு பேர் வச்சுருக்கோம். தட் இஸ் கால்ட் மினரல் கார்டிகாய்ட்ஸ் பிகாஸ் நம்மளோட வாட்டர்ஸையும் எலக்ட்ரோலைட்ஸையும் நம்ம பாடியில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் எலக்ட்ரோ கார்டிகாய்ட்ஸ். தென் அல்டோஸ்டிரான். ஸோ இந்த அல்டோஸ்டிரான் இஸ் த மெயின் மினரலோகார்டிகாய்ட்ஸ் இன் அவர் பாடி. ஆல்டோஸ்டிரான். ஓகே, திஸ் ஆல்டோஸ்டிரான் தான் இந்த பாடியில் இருக்கிற மெயினான ஒரு மினரலோகார்டிகாய்ட்ஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் ஆல்டோஸ்டிரான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தட் இஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஸோ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட்டிங்க குளுக்கோஜியோஜெனைசஸ். நம்ம என்ன பண்ணுவோம், கிளைக்கோஜன் சேர்த்து அது பிரேக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ குளுக்கோஜியோஜெனைசஸ். லிப்போலைசிஸ் அண்ட் தி ப்ரோட்டியோலைசிஸ். லிப்பிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காகட்டும், ப்ரோட்டியோலைசிஸாக இருக்கட்டும், இன்ஹிபிட் தி செல்லுலார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இப்போது இன்ஹிபிட் பண்ணி என்ன பண்ணும், யூட்டிலைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பண்ணுறதெல்லாம் இது காரணம் பிகாஸ் ஆஃப் தி குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். In cortisol. So cortisol is also involved in maintaining of the cardiovascular system. Cortisol ரொம்ப முக்கியம். Cortisol எதுக்காக, நம்மளோட cardiovascular systems மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கிட்னியையும் மெயின்டைன் பண்ணணும், ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னா we need a cortisol. கார்டிசோல் எங்கே இருக்கும், ஹார்ட்டுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிட்னிலையும் பார்க்கலாம். எதுக்காக, ப்ராப்பர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக முக்கியமான ஒன்றா இருக்குது. டேட். எஸ். Then glucocorticoids. So glucocorticoids particularly a cortisol. இதெல்லாம் ஒரு பர்டிகுலராக ஒரு கார்டிசோல் மட்டும் சொல்லலாம். ப்ரொடியூஸ் தி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். இது எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை கொண்டு வரும். தென் சப்ரஸ் தி இம்யூன் ரெஸ்பான்சஸ். இம்யூன் ரெஸ்பான்சஸ் சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை கொண்டு வரும். அதுக்காக இந்த கார்டிசோல் ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் cortisol stimulate the RBC production, red blood corpuscles படிச்சிருப்போம் இல்லையா. ரெட் பிளட் கார்பசல்ஸ் வேணும் அப்படின்னா கார்டிசோல் ரொம்ப முக்கியம். கார்டிசோல்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஆர்பிசி ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி அது கஷ்டம். ஓகே, aldosterone. So aldosterones mainly in the renal tubules stimulates the reabsorption of sodium and the water excretion into potassium, that is a phosphate ions இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆல்டோஸ்டிரான் என்ன பண்ணுவோம், எக்ஸீட் பண்ணும், இன்க்ரீட் பண்ணுறதுக்காக இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆல்டோஸ்டிரான் எங்கெல்லாம் நிறைய ஒர்க் ஆகுது, எதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ரைட். தென் thus aldosterone helps into maintenance of electrolytes, body fluids volumes, osmotic pressure and the blood pressure. எல்லாத்தையும் டோட்டலாக மெயின்டைன் பண்ணுறது என்னன்னா நம்மளோட ஆல்டோஸ்டிரான்ஸ் தான் அதோட மேஜர் ரீசன். Small amount of androgenic steroids are also secreted by the adrenal cortex. Adrenal cortex மூலியமாக சின்ன androgenic secretary நமக்கு பண்ணி கொடுக்கும், which plays a important role in the growth of axial hair. நம்மளோட axial hair growthக்கும் pubic hair and the facial hairs during the puberty கப்பலுக்கு காரணம் என்னன்னா because of this adrenal cortex. Adrenal cortexலேருந்து இந்த androgenic steroids ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால தான் நமக்கு axial growth எல்லாம் வரதுக்கு அந்த பப்ளிக் ஹேர்ஸ் எல்லாம் வரதுக்கான ரீசன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இதையும் படிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. எஸ். ஸோ எல்லோரும் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டேக்கிங் த நோட்ஸ் ரைட் இன் அ டீட்டெயில் மேனர். எஸ், ரைட். எல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கல்ல, டீட்டெயிலாக போகுது இல்லையா, புரியுது இல்லையா. எஸ், புரியுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல்ஸை. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, நமக்கு நல்லா தெரியும். பார்த்துட்ருக்க எல்லோரும் மறக்காமல் subscribe to our channels. Don't forget to hit a like. Okay, and also try to share the channel to the maximum of our friends. எல்லாருக்கும் இப்போ டீட்டெயிலாக புரியும் இல்லையா. எஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா pancreas. ஸோ pancreas பற்றி பார்ப்போம். pancreas is a composed of glands அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா it is a exocrine gland as well as the endocrine gland. எக்ஸோக்ரைனாகவும் ஒர்க் ஆகும், எண்டோக்ரைனாகவும் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, வேறு இடத்துக்கு கொண்டு போய் அதை டைஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கிறதும் ஒரு வேலை பண்ணும். இன்னொன்று டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கிறதும் ஒர்க் பண்ணும். ஓகே, அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் ஆஸ் வெல் அஸ் தி எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகே, எஸ். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப்
islets of Langerhans அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்கே எண்டோக்ரைன் உள்ள blood streamக்குள்ளே போகுது இல்லையா, அந்த endocrine pancreas is consist of islets of Langerhans. It's about 1 to 2 millions of islets of Langerhans, normal human pancreas responding only to 2% in pancreatic tissue. 1 to 2% of pancreatic tissue நமக்கு 1 to 2 millions of islets of Langerhans நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். இதிலே 2 டைப் ஆஃப் செல்ஸ் பார்க்க முடியும். அந்த டைப்ஸ் ஒன்று சொன்னோம் அப்படின்னா, ஒன் இஸ் ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் ஒன் இஸ் பீட்டா செல்ஸ். ஓகே, இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்லேயே நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் ஆல்ஃபா அண்ட் ஒன் இஸ் பீட்டா. ஆல்ஃபா பீட்டானா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆல்ஃபா செல்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு குளுக்கோகான்ஸை செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஆல்ஃபா செல்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ப்ரொடியூஸ் தி குளுக்கோகான்ஸ். இதுவே பீட்டா செல்ஸாக இருந்தது அப்படின்னா தட் வில் பி செக்ரீட்டிங் த இன்சுலினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கெட் தென் இப்போ குளுக்கோகானை பற்றி பார்ப்போம். குளுக்கோகான் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன். இந்த பெப்டைட் ஹார்மோன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பாடியில் இருக்கிற இந்த குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த குளுக்கோகான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, தென் குளுக்கோகான்ஸ் மெயின்லி அண்ட் லிவர் செல்ஸ், இது ஒரு மெயினாக ஒரு லிவர் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் அ ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் ஸ்டிமுலேட் தி கிளைகோனியோலைசிஸ் நமக்கு இது பண்ணும், ரிசல்ட்டிங் இன் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் சுகர். ஸோ பிளட் சுகர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் நமக்கு தெரியும் ஜாஸ்தி, கிளைசீமியா நம்மளோட பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி. தட் இஸ் அ கிளைசீமியா. இன் அடிஷன் டு திஸ், ஹார்மோன் ஸ்டிமுலேட் தி ப்ராசஸ் ஆஃப் குளுக்கோனியோஜெனிசிஸ். குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னா கண்ட்ரிபியூட்ஸ் டு தி ஹைப்பர்கிளைசீமியா. ஹைப்பர்கிளைசீமியா வரதுக்கான காரணம் பிகாஸ் ஆஃப் குளுக்கோனியோஜெனிசிஸ் ரொம்ப ஓவராக பண்ணுறதுக்கான ரீசன். அதனால தான் நமக்கு இந்த hyperglycemia வருது. ஓகே, எஸ். தென் glucagon reduce the cellular glucose uptake and the utilization. cellular uptake or utilization நமக்கு காரணம். These glucagon is a hyperglycemic hormone அப்படி நம்ம சொல்லுவோம். hyperglycemic hormone. cellular uptakeல and utilization this glucagon, இந்த glucagonக்கு பேர் hyperglycemic hormones அப்படி நம்ம சொல்லுவோம். இன்சுலின், இப்போ இன்சுலின் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன் நமக்கு தெரியும் இல்லையா. எஸ், இந்த பெப்டைட் ஹார்மோன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்க குளுக்கோஸோட ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். பாடியில் இருக்க குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஜாஸ்தி பண்ணக்கூடாது, கம்மி பண்ணக்கூடாது, ரெகுலேட்டடாக இருக்கணும் அப்படின்றது அதோட மெயின் எய்மாக இருக்கும். இன்சுலின் ஆக்டிங் ஆஸ் அ மெயின்லி ஹெப்படோசைட்ஸ் அண்ட் தி அடிப்போசைட்ஸாக யூஸ் ஆகும். ஒன் இஸ் ஹெப்படோசைட்ஸ் அண்ட் ஒன் இஸ் அடிப்போசைட். அடிப்போசைட் இஸ் நத்திங் பட் அடிப்போஸ் டிஷ்யூ இல்லையா, இதுதான் அடிப்போஸ் டிஷ்யூ. நம்ம இதுக்கு பேர் தான் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸ்கின் கீழே இருக்கிறது. என்ஹான்சிங் த செல்லுலார் குளுக்கோஸ். செல்லுலார் குளுக்கோஸோட அப்டேக்கை நமக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும் அண்ட் தி யூட்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஆஸ் அ ரிசல்ட் தேர் இஸ் அ ரேப்பிட் மூவ்மெண்ட் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் தி blood to hepatocyte. ஸோ பிளட்லேருந்து ஹெப்படோசைட்டுக்கு என்ன இருக்கும், ஒரு ரேப்பிடான மூவ்மெண்ட்டாக நம்ம கொண்டு போக ஆரம்பிக்கும். அடிப்போசைட் ரிசல்ட்டிங் இந்த டிக்ரீஸ் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல். பிளட் குளுக்கோஸ் லெவல் நமக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். தட் இஸ் அ ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைப்பர் கிளைசீமியா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஹைப்போகிளைசீமியா என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்சுலின் ஸ்டிமுலேட்ஸ் தி கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு கிளைகோஜன். இன்சுலின் தான் என்ன பண்ணும், இந்த குளுக்கோஸை கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் ஆஃப் கிளைகோஜெனிசிஸ் மூலியமாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும் டு தி டார்கெட் செல்ஸ். குளுக்கோஸ் homeostasis in the blood thus maintain the 2 insulin and 1 glycogons. So by the 2 insulin and glycogons மூலியமாக என்ன பண்ண மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரோலாங்டான ஹைப்பர்கிளைசீமியா இருந்தது அப்படின்னா, ஓகே, எஸ், சாரி, okay, so prolonged down in the hyperglycemia irundhudu appadina that leads to a complex disorder. So the complex disorder called a diabetes mellitus. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், டயபெட்டிஸ் இன்பிடஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அது என்ன அப்படின்றத யார் கமெண்டில் பிங்க் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். குயிக் ஆன்சர் யார் சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். தென் ஸோ இங்கே நமக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர்கிளைசீமியா இருந்தது தான், ஸோ ஓவராக இருந்தது அப்படின்னா blood glucose level ஜாஸ்தியாக இருந்தது தான். associated with the loss of the glucose urine and the formation of harmful components is known as a ketone bodies. Okay, formation of ketone body நம்ம பாடியில் இருக்கக்கூடாது, accumulation ஆச்சுன்னா this may leads to organ failure. Diabetic patients successfully treated with the insulin therapy. Insulin therapy நமக்கு இப்போ காமனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பீப்புள்ஸும் இன்சுலின் இந்த டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருப்போம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்க, வீட்டிலே அவங்களுக்கு ஒரு சிரஞ்சு இருக்கும், அந்த சிரஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமுக்கு
இந்த டைமில் என்ன பண்ணணும், இன்ஜெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. தே ஆர் டூயிங் இட் ஆஸ் வெல் பிகாஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணாதனால தான் இல்லையா. எஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா we are going to talk about the testis. ஸோ டெஸ்டிஸ்னால் என்ன, அது எங்கே இருக்கும், அது என்ன டைப் ஆஃப் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரைட், கிரேட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம் டெஸ்டிஸை பற்றி. ஸோ டெஸ்டிஸ் இஸ் நத்திங் பட் அ பேர் ஆஃப் டெஸ்டிஸ், தட் இஸ் ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் நமக்கு இருக்கும், விதைப்பைன்னு தமிழை சொல்லுவோம் இல்லையா, நம்ம பாடிக்கு கீழே வெளியில் இருக்கும் இந்த மேல்ஸில். அப்டமன் கீழே நம்ம பார்க்க முடியும். இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். தி டெஸ்டிஸ் பர்ஃபார்ம்ஸ் அ டியூவல் ஃபங்க்ஷன். இது ரெண்டு டியூவலான ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வரும். என்னென்னா ஒரு செக்ஸ் ஆர்கன் ஆஸ் வெல் அஸ் தி எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஒர்க் ஆகும் நம்மளோட டெஸ்டிஸ். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். டெஸ்டிஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செமினிஃபரல் சிபியூல்ஸ். இதில் செமினிஃபரல் சிபியூல்ஸ் இருக்கும். ஸ்ட்ரோமல் இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் டிஷ்யூஸ் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 12th கிரேடில் படிச்சிருக்கவங்க இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 11th கிரேடில் படிக்கிறவங்க நோ இஷ்யூஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது 12th கிரேடில் படிக்கும்போது நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ஓகே, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிப்போம். விச் ஆர் present in the intertubular phase produce a group of hormones is called as androgens and the testosterone. ஆண்ட்ரோஜன்ஸும் டெஸ்டோஸ்டிரான்ஸும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ் எங்கே, டெஸ்டிஸ்குள்ளே. ஓகே, தட் இஸ் ஆண்ட்ரோஜன்ஸ். மெயினில் அதை சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் ஆண்ட்ரோஜன்ஸ் ரெகுலேட் த டெவலப்மெண்ட் and the maturations of functions, male sexual organs, epidermis, vas deferens, seminiferals, fistulas, prostate glands, urethra, இது எல்லாத்தையும் நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆண்ட்ரோஜன் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மேல்ஸில். ஓகே, ஹார்மோன் ஸ்டிமுலேட் தி மஸ்குலர் growth ஆஃப் ஃபேஷியல்ஸ், ஆக்சிலரி ஹேர்ஸ்க்கெல்லாம் அந்த காரணம் இந்த மேல் ஹார்மோன் தட் இஸ் கால்ட் ஆஸ் தட் இஸ் அ ஆண்ட்ரோஜன்ஸ். ஓகே, அக்ரெசிவ்ஸ் இருக்குது, லோ பிச் ஆஃப் வாய்ஸ், இது எல்லாத்துக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் தி androgen hormones are the reason for the male things. Androgens play a major stimulating role in spermatogenesis. So நம்மளோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆண்ட்ரோஜன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லாட்டி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நம்ம கரெக்டாக இருக்காது. ஆண்ட்ரோஜன்ஸ் ஆக்டிங் ஆஸ் அ சென்ட்ரல் நியூரல் சிஸ்டமாக இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் த மேல் செக்ஸ் பிஹேவியர். மேல் செக்ஸ் பிஹேவியருக்கு இதுதான் காரணம். தட் இஸ் அ லிபிடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்ட்ரோஜன்ஸ் இருந்தால் மட்டும்தான் மேல்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். These hormones produce the anabolics, that is synthetic effects on the proteins and carbohydrate metabolisms. Okay, எஸ். இப்போ நம்ம டெஸ்டிஸை பற்றி டீட்டெயிலாக படிச்சிட்டோம். டெஸ்டிஸ் எந்த ஹார்மோன்ஸை கொடுக்கும், அந்த ஹார்மோன்ஸ் எதுக்காகலாம் யூஸ் ஆகும், செக்ஷுவல் இந்த செகண்டரி கேரக்டர்ஸ்க்கெலாம் எப்படி யூஸ் ஆகுன்றதான் டீட்டெயிலாக படிச்சிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தட் இஸ் ஓவரி. ஓவரினா என்ன, ஓவரி எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதோட ரீசன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓவரி. ஸோ ஓவரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீமேல்ஸில் இருக்கும். இந்த ஓவரிஸுமே இட்ஸ் இஸ் ஹேவிங் எ பேர், லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று பார்க்க முடியும். லொக்கேட் இந்த அப்டமன் கேவிட்டியில் பார்க்கலாம் இல்லையா. ஓவரி இஸ் அ பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம சொல்லுவோம். இதில் என்ன இருக்கும், ஒரு ஓவியம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஒரே ஒரு மென்சுரல் சைக்கிளில். ரெண்டு கிராஃபியன் ஃபாலிக்கல் ரெண்டு நமக்கு சைடில் இருந்தாலுமே நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு சைடில் ரெண்டு ஓவரிஸ் இருந்தாலுமே ஒரே ஒரு ஓவரியில் ஒரே ஒரு ஓவம் மட்டும்தான் ஒரு மென்சுரல் சைக்கிளில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அட் டைமில் ரெண்டுமே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது, மாற்றி ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு டைம் லெஃப்ட்டில் வந்தால் ஒரு ரைட் டைம் வரும், ரைட் லெஃப்ட் அப்படி மாற்றி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ in addition ovary also produce a two group of steroid hormones. It's called as estrogen and progesterone. பட் நமக்கு பார்த்தது வெறும் மேல்ஸில் டெஸ்டோஸ்டிரான் மட்டும்தான் இருக்கும். பட் ஃபீமேலில் ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் கொடுக்கும். ஒன் இஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஒன் இஸ் progesterone. It's a female hormone. Okay, ovary is a composed ovarian follicles and stromal tissues. இப்போ composed of oval tissuesum நமக்கு ovarian follicles பார்க்க முடியும். இந்த estrogen is synthesized and secreted mainly by the growing ovarian follicles. Ovarian follicles கிரேவேட் பண்ண முடியும். After the ovulation, ruptured follicles convert into a corpus luteum. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன இருக்கும், இதான் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் வச்சுக்கோங்க. கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்குள்ளே தான் நமக்கு இந்த ஓவம் உள்ள பிரச்சனை இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ரப்சர் ஆகி என்ன பண்ணும், இப்போது ஓவம் வெளியில் போயிடுச்சு. இப்போ ஓவம் வெளியில் வந்துருச்சு. ஓவம் வெளியில் போய் ஓவலேஷன் பண்ணி என்ன பண்ணும், இப்போ மென்சுரல் சைக்கிள் வெளியில் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி திருப்பி டீஜெனரேட் ஆகும். இது ஒரு yellowish ஃபஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த செல்லுக்கு. அதுக்கு பேர் கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பஸ் லூட்டியமாக மாறணும் அப்படின்னா we need a progesterone. இந்த progesterone ஹார்மோன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதே மாதிரி கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் இந்த கார்பஸ் லூட்டியமாக மாறி மறுபடியும் ப்ரீமோடியல் ஜெர்ம் செல்ஸாக கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஓகே, கிரேட். ஸோ ஈஸ்ட்ரோஜன், இப்போ ப்ரொஜெஸ்டரானை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஈஸ்ட்ரோஜன் எதுக்காக ப்ரொடியூஸ் தி ரேஞ்சிங் ஆஃப் ஆக்ஷன்ஸ்
stimulating of a growth activities in the female secondary sex organs and the development of growing ovarian follicles எல்லாம் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, தென் appearance of a female secondary sex characteristics, எக்ஸாம்பிள் ஹை பிச் வாய்ஸாக இருக்கும், ரொம்ப கிச்சன ஒரு சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த வாய்ஸ் மாதிரி இருக்கும். மெமரி கிளான்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். ஈஸ்ட்ரோஜன்ஸ் ஆல்சோ ரெகுலேட்டிங் த ஃபீமேலோட செக்ஷுவல் பிஹேவியருக்கான காரணம் பிகாஸ் ஆஃப் தி ஈஸ்ட்ரோஜன். ஓகே, ப்ரொஜெஸ்ட்ரான் எதுக்காகனா ப்ரெக்னென்சிக்கு அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் அ மெமரி கிளான்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்வியோலே. ஓகே, சாக் லைக்காக இருக்கும், அந்த இடத்துல என்ன பண்ணும், மில்கை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆல்வியோலில். அது மட்டும் இல்லாமல் மில்க் செக்ரேஷன் யூஸ் ஆகும். கிளாஸ்ட்ரம்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம நிறைய டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன நம்ம படித்தோம் டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஒவ்வொன்றா ஈச் பை ஈச்சாக டீட்டெயிலாக படிச்சிருப்போம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹார்மோன்ஸ் அண்ட் ஹார்ட், கிட்னி, கேஸ்ட்ரல் ட்ராக்ட் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்னன்றதை பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம இவ்வளோ தூரம் படித்த டாபிக்ஸ் இந்த எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கவர் பண்ணி பாருங்கள், ரிப்பீட்டடாக படித்து பாருங்கள். ட்ரை டு டேக் அ கிறிஸ்பான நோட்ஸ். அப்போ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சாப்டர்ஸை ஈஸியாக முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் நம்ம 1 or 2 கொஷின்ஸு கேட்டோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ் எல்லாம் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். ஸோ until then, see you on next class. Be safe and stay healthy. Don't forget to give a like, comment, as this, subscribe. So thank you so much for your watching, students. Stay tuned for the next video.